ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணமும் நின்றுடுச்சு. வீட்டை விட்டு நான் கோச்சிட்டு வந்துட்டேன். சரிங்களா, வந்துட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி எங்கள் அம்மா அழைச்சி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்படின்னு பசி உங்களுக்கே தெரியும், காலைல ஒரு வீடியோ போட்டு வந்துட்டேன் கோச்சிட்டு. சரிங்களா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு. சரிங்களா, என்னைய பிடிக்கலன்னா அது நான் இதுக்காக போய் நான் வருத்தப்படவும் மாட்டேன். நமக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா போதுமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்க வேணாமா? எனக்கு மட்டும் பிடிச்சிருந்து என்ன பண்ணுறது? அதனால் வந்து மாப்பிள்ளைலாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ரொம்ப கெத்தாக எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும்னு சொன்னேன். இப்போது எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த டைம் மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. ஸோ இனிமேல் கல்யாணத்தை பற்றி எங்கள் வீட்டில் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதை பற்றி பேசிங்கன்னா நான் வந்து எப்படி இருப்பேன் என்ன பண்ணு தெரியாது. நான் ஒரு மாதிரி எங்கேயாச்சும் கொச்சிட்டு போயிடுவேன். அப்படி இப்படிலாம் நான் எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். நான் பணத்துக்காக தேடி போகிறேன், இனிமேல் சம்பாதிக்க போகிறேன். எனக்கு எங்கள் வீட்டில் எங்கே மாப்பிள்ளை பார்க்காதீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் ரொம்ப பயங்கரமாக எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டேன். நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு எதுவுமே வேணாம். நான் இந்த உலகத்திலேயே எனக்கு வாழ பிடிக்கல. நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். அடுத்து இன்னொரு டைம் எனக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். என்னால் இந்த படியிலேருந்து இன்னும் மீண்டி வரவே முடியாது. சரியா, என் கார்த்தி கூட நேற்று என் ஃப்ரெண்டு சொன்னிச்சு, கார்த்திக் திருப்பூரில் வேலை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். கண்மூட என் கார்த்திக் இன்னும் கல்யாணம் ஆகணும்னு தெரியுது. தயவு செஞ்சு கார்த்தி இந்த வீடியோ பார்த்தா தயவு செஞ்சு எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடு. உன்னையே நினச்சி என் வாழ்க்கை நாசமாக போச்சு. சரியா, ஆனால் என் கார்த்தி வந்தால் கண்டிப்பாக என் கார்த்தியோட நான் வாழ்வேன். என் கார்த்தி திருப்பூரில் தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. கார்த்தி என் வீடியோ பார்க்குற வந்துரு தயவு செஞ்சு.